வணக்கம். வாங்க நாம நேரா விஷயத்துக்கு போயிடலாம். மனித சமூகத்தோட பரிணாம வளர்ச்சியை நாம எப்படி படிக்கிறோம், அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறத பத்தின ஒரு ஆழமான தேடலுக்கு உங்களை இந்த விளக்க காட்சிக்கு அன்போட வரவேற்கிறேன். வரலாறுனா ஏதோ பழைய தேதிகளையும் ராஜாக்களோட பெயர்களையும் மனப்பாடம் பண்ற போர் அடிக்கிற சப்ஜெக்ட்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. அது நம்மள உருவாக்குன பல சம்பவங்களை ஒன்றோடொன்று இணைக்கிற ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான டிடெக்டிவ் ஸ்டோரி. சரி, நம்ம தேடலோட பாதைய கொஞ்சம் சுருக்கமா பார்த்துடலாம். 1. வரலாற்றின் தன்மை. 2. ஆரம்பகால நாகரிகங்களின் எழுச்சி. 3. செவ்வியல் காலம். 4. பட்டுப்பாதை தொடர்பு. மற்றும் 5. கடந்த காலத்தை விளக்குதல். முதல் பகுதி, வரலாற்றின் தன்மை. உண்மையான வரலாறுனா என்ன? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஹிஸ்டரி அப்படிங்கிற வார்த்தை ஹிஸ்டோரியாங்கிற ஒரு கிரேக்க சொல்லிலிருந்து தான் வந்துச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, விசாரணை அல்லது ஆய்வு மூலமா கிடைக்கிற அறிவுன்னு அர்த்தம். அதாவது எதையோ படிச்சோம் அப்படியே நம்பணும்னு இல்லாம, நீங்களும் நானும் களத்துல இறங்கி உண்மையை தேடுற ஒரு துப்பறியும் நிபுணரா மாறணும் அப்படிங்கறது தான் இந்த வார்த்தை நமக்கு ஞாபகப்படுத்துது. ஆனா இந்த வரலாற்று ஆய்வாளர்கள் எப்படி துப்பறிவாங்க? அவங்க கிட்ட 2 முக்கியமான டூல்ஸ் இருக்கு. முதல் வகை முதன்மை ஆதாரங்கள். அகழ்வாராய்ச்சியில கிடைக்கிற பொருட்கள், நாணயங்கள், கல்வெட்டுகள்னு எந்த ஒரு கலப்படமும் இல்லாத நேரடி சாட்சிகள். 2வது இரண்டாம் நிலை ஆதாரங்கள். அதாவது இந்த முதன்மை ஆதாரங்களை வச்சுக்கிட்டு பின்னால வந்தவங்க எழுதின புத்தகங்கள் மற்றும் கட்டுரைகள். இந்த 2யும் ஒன்னா இணைச்சுதான் கடந்த காலம் அப்படிங்கிற அந்த மாபெரும் புதிரா அவங்க சால்வ் பண்றாங்க. இப்போ 2வது பகுதிக்கு வருவோம். ஆரம்பகால நாகரிகங்களின் எழுச்சி. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி காடுகள்ல நாடோடிகளா வேட்டையாடி வாழ்ந்துகிட்டு இருந்த மனுஷன் பழைய கற்காலத்திலிருந்து படிப்படியா முன்னேறி புதிய கற்காலத்துல விவசாயம் பண்ண ஆரம்பிச்சான். இது மனித குலத்தோட மிகப்பெரிய புரட்சி. அப்படியே முன்னேறி செம்பு மற்றும் வெண்கல காலங்கள்ல உலோகங்களை பயன்படுத்த கத்துக்கிட்டு மெல்ல மெல்ல ஒரு நகர வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வச்சான். என்ன ஒரு அசுர வளர்ச்சி இல்லையா? இந்த ஆரம்பகால நாகரிகங்கள் எல்லாமே நதிக்கரைகள்ல தான் தோன்றுச்சுன்னு சொன்னா நம்ப முடியுதா? ஆமாங்க. மெசபடோமியா, எஜிப்த், சிந்து சமவெளி, சீனா, இப்படி இந்த 4 பெரிய நாகரிகங்களுமே அதற்கான சிறந்த உதாரணங்கள். நதி கொடுத்த வளமான மண்ணுல விவசாயம் பெருகிச்சு. அதனால மக்கள் ஒன்னா சேர்ந்து நகரங்களை உருவாக்குனாங்க. வேற வேற தொழில்கள் உருவானது. சக்கரம், எழுத்த முறை, காகிதம்னு மனித குலத்தையே மாத்தின பல வியக்கத்தக்க விஷயங்கள் இங்கிருந்து தான் பிறந்துச்சு. அடுத்ததா 3வது பகுதி, செவ்வியல் காலம். குறிப்பா கிரேக்கம் மற்றும் ரோம். இப்போ ஒரே நிலப்பரப்புல இருந்த ஆனா முற்றிலும் வேற வேற மாதிரியான 2 சமூக அமைப்புகளை பத்தி பார்க்கலாம். ஒன்னு ஏதென்ஸ். இதுதான் ஜனநாயகத்தோட தொட்டில். மக்கள் எல்லாரும் அரசியல்ல பங்கேற்கணும்னு நினைச்சாங்க. ஆனா மறுபுறம் இருந்த ஸ்பார்ட்டா எப்படி தெரியுமா? ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு இராணுவ சமூகம். முழுமையான கட்டுப்பாட்டோட கடுமையான சமூக படிநிலைகளை மையமா வச்சிருந்தது. ஒரே காலகட்டத்துல மனிதர்கள் எவ்வளவு மாறுபட்ட வழிகள்ல நாட்டு நிர்வாகம் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. வரலாற்றின் தந்தைன்னு அழைக்கப்படுற ஹெரோடோட்டஸ் சொன்ன ஒரு சூப்பரான விஷயம் சொல்றேன், கேளுங்க. இந்த உலகத்துல பாரசீக தூதர்களை விட வேகமா பயணிக்கிறவங்க யாருமே இல்ல. பனி, மழை, வெயில், இருட்டுன்னு எதுவுமே அவங்கள தடுத்து நிறுத்த முடியாதுன்னு ஆச்சரியப்பட்டு எழுதினாரு. இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட இதே வரிகள் தான் இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்க தபால் துறையோட அதிகாரப்பூர்வ வாசகத்துக்கு உத்வேகமா அமைஞ்சிருக்கு. பழங்கால வரலாறு எப்படி நிகழ்காலத்தோட இணைகிறதுன்னு பாத்தீங்களா? 4வது பகுதி, பட்டுப்பாதை தொடர்பு. கிழக்கும் மேற்கும் எப்படி இணைஞ்சதுன்னு பார்க்கலாம். கிமு 1130. இந்த வருஷத்தை கொஞ்சம் குறிச்சு வச்சுக்கோங்க. இந்த வருஷத்துல தான் சீனாவை ஆட்சி செஞ்ச ஹான் வம்ச பேரரசர் வு மேற்கு நாடுகள் கூட அதிகாரப்பூர்வமா வர்த்தகத்தை ஆரம்பிச்சாரு. உலக வரலாற்றே மாற்றி போட்ட புகழ்பெற்ற பட்டுப்பாதை அதிகாரப்பூர்வமா உருவானது இப்படிதான். இந்த பட்டுப்பாதைங்கிறது ஏதோ ஒரே ஒரு ரோட நினைச்சுக்காதீங்க. அது பல நாடுகள், பல கலாச்சாரங்களை இணைச்ச ஒரு பிரம்மாண்டமான வலைப்பின்னல். மேற்கிலிருந்து குதிரைகள், தங்கம், கண்ணாடிகள் கிழக்கு நோக்கி வந்துச்சு. பதிலுக்கு கிழக்கிலிருந்து பட்டு, வெடிமருந்து, காகிதம், மசாலா பொருட்கள் மேற்கு நோக்கி போச்சு. இது வெறும் ஆடம்பர பொருட்களுக்கான வியாபாரம் கிடையாது. தொழில்நுட்பங்களையும் புது புது ஐடியாக்களையும் உலகெங்கும் பரப்பிய ஒரு புரட்சிகரமான பரிமாற்றம். இந்த உலகளாவிய வர்த்தகம் எப்படி உள்ளூர் அரசியல்ல விளையாண்டுச்சு தெரியுமா? ரோமானிய பேரரசர் ஆக்டேவியன் ஒரு தந்திரம் பண்ணாரு. சீன பட்டு ஆடைகளை உடுத்துறது ரொம்ப ஆடம்பரமான, ஒழுக்கமில்லாத செயல்னு ஒரு பிரசாரம் செஞ்சாரு. அதை வச்சு பட்டு உடுத்துற பழக்கம் இருந்த தன்னோட அரசியல் எதிரிகளான மார்க் ஆண்டனியையும் கிளியோபட்ராவையும் ஒழுக்கம் கெட்டவங்கன்னு முத்திர குத்துனாரு. ஃபேஷன் மற்றும் அரசியலை வச்சு அவர் விளையாண்ட விதம் உண்மையிலே நம்ப முடியாத ஒரு வரலாற்று சம்பவம்.
பட்டு தயாரிக்கிற ரகசியத்தை சீனர்கள் ரொம்பவே கவனமா பாதுகாத்து வந்தாங்க. பட்டு விலை தாறுமாறா ஏறினதால பைசாண்டியர் பேரரசர் ஜஸ்டினியனுக்கு ரொம்பவே கோபம் வந்துச்சு. உடனே அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? துறவிகள் மாதிரி வேஷம் போட்டு தூதர்களை சீனாவுக்கு அனுப்புனாரு. அவங்க யாருக்கும் தெரியாம பட்டு புழுக்களை திருடி அத மூங்கில் தடிகளுக்குள்ள மறைச்சு வச்சு மேற்கத்திய நாடுகளுக்கு கடத்திட்டு வந்துட்டாங்க. லாபகரமான உலகளாவிய விநியோகச் சங்கிலியை கட்டுப்படுத்த அந்த காலத்துல அரசர்கள் எந்த அளவுக்கு ரகசியமான அதிரடியான நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்கன்னு இது காட்டுது. இப்ப நம்ம விளக்க காட்சியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 5, மனித கடந்த காலத்தை விளக்குதல். நடந்த ஒரே கடந்த காலத்தை வரலாற்றாளர்கள் எப்படி வெவ்வேறு கோணங்கள்ல பாக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமானது. இதில் எந்த ஒரு பக்கமும் சாயாம இதெல்லாம் வெறும் வெவ்வேறு பார்வைகள்னு நாம புரிஞ்சுக்கணும். பாசிட்டிவிசம் வரலாற்ற ஒரு அறிவியல் மாதிரி பாக்குது. மார்க்சிய சிந்தனை பொருளாதார நிலைகளுக்கும் வர்க்க போராட்டங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குது. அன்னலஸ் பள்ளி சின்ன சின்ன நிகழ்வுகளை விட்டுட்டு நீண்டகால புவியியல் அமைப்புகளை பத்தி பேசுது. கடைசியா விளிம்பு நிலை ஆய்வுகள், அதாவது சபால்டன் ஸ்டடீஸ், ராஜாக்களை பத்தி மட்டும் பேசாம சமூகத்துல ஓரங்கட்டப்பட்ட சாதாரண மக்களோட பார்வையிலிருந்து வரலாற்ற பாக்குது. சுருக்கமா சொல்லப்போனா நாம எந்த கண்ணாடிய போடுறோமோ அதுக்கேத்த மாதிரிதான் வரலாறும் நமக்கு தெரியும். இப்போ நம்மளோட கடைசி கேள்விக்கு வரலாம். இன்னைக்கு நாம நிறைய ஆதாரங்களை வச்சு பழைய மனிதர்களை பத்தி படிச்சோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு வரப்போற வரலாற்றாளர்கள் இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த நவீன உலகத்தை பத்தி எப்படி படிப்பாங்க? எந்த மாதிரியான ஆதாரங்களை வச்சு நம்மள இடை போடுவாங்க? நம்மள பத்தி அவங்க என்ன எழுதுவாங்க? யோசிக்க வேண்டிய விஷயம் தானே? இந்த கேள்வியோட இந்த வரலாற்று பயணத்தை நாம நிறைவு செய்யலாம். தொடர்ந்து கேள்விகள் கேளுங்க, தேடிக்கிட்டே இருங்க.